பிதாவை நேசிக்க முடியுமானால் வானத்தையும் பூமியை படைத்த தேவன் அதோட உங்களை நேசிக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை, டோன்ட் ஹைட் யுவர்செல்ஃப். உன்னை யாருக்காகவே உன்னை ஒழித்துக் கொள்ளாதே, மறைந்திருக்காதே. அவர் சொல்லுகிற வார்த்தை, டோன்ட் ஹைட். நான் உனக்காக ஒரு மாபெரும் வெற்றி வைத்திருக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அதாவது குறிக்கப்பட்டவர்கள் தீவிரித்து வந்து பல இடங்களில் டோட்டலி பேரலைஸ்ட், ஜெபிக்க முடியவில்லை, வேத வாசிக்க முடியவில்லை, ஊழியம் செய்ய முடியவில்லை. தேவன் சொல்லுவார், தீவிரித்து வா, ரன் டுவர்ட்ஸ் மீ, என்னிடத்துல ஓடி வா. மரணம் உண்மை, வியாதி உண்மை, வறுமை உண்மை, ஏழ்மை உண்மை, இல்லாமை உண்மை, எல்லாமே உண்மை. அனைவர் அனைவரு ஊழியக்காரர்கள் படுகிற பாடுகளை சொந்த குடும்பத்தினாலதான் பாடுபடுறாங்க. மனைவியினால் பாடுகள், பிள்ளைகளாலே பாடுகள், விசுவாச மக்களால் பாடுகள். தேவன் சொல்கிறார், டோன்ட் ஹைட். அவருடைய கருப்பொருள் என்னவென்றால், டோன்ட் கிவ் அப், டோன்ட் கிவ் அப். சோர்ந்து போகாதே, இலக்கரித்து விடாதே. அவர் சொல்கிறார், தீவிரித்து. அந்த வார்த்தை தீவிரித்து வந்து ஆங்கிலத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சொல்லப்பட்ட வார்த்தை கம் குயிக். தமிழ் அழகா போட்டிருக்குது, தீவிரித்து வா. இங்கிலீஷ்ல கம் டு த பிளேஸ். ஆங்கிலத்துல தமிழுக்காக நன்றி சொல்லுவோம். தீவிரித்து வா, வேகமாய். நாளை இல்லை, இன்றே, இப்போதே இருக்கிற இடத்திலிருந்து பிளேஸ் வேர் காட் அப்பாயிண்டட் ஃபார் யூ. உனக்கென்று கர்த்தர் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். ஸ்டோன் ஆஃப் ஏசல். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இந்த நாளில ஒரு 3 காரியங்களை நம்ம சொல்லுகிறேன். முதலாவது, இப்படிப்பட்ட போராட்டங்கள் மத்தியில், பாடுகள் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில், தத்தளிப்பின் மத்தியில் ஒரு 3 காரியங்களை நீ செலுத்த வேண்டிய ஒரு கிரயம். The price you have to pay. இரண்டாவது, the place you have to be there. மூன்றாவது, the path you have to go back. You have to go. பாருங்கள், the price. நீ செலுத்த வேண்டிய ஒரு கிரயம் இருக்கிறது. கிரயம் இல்லாமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் உண்மை. நிறைய பேருக்கு அது கிரயம் செலுத்தாமலே எதை ஊழியம் பண்றாங்க. I have seen that. ஒரு நாள் நிற்காது. நீ வளர்ந்திருக்கிற, கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற, தேவனால் உபயோகப்படுத்தப்படுகிற, அதாவது தேசத்துல பிரபலமா இருக்கிற ஒவ்வொருவரும் they pay the price. கிரயம் இல்லாமல் ஊழியம் இல்லை, கிரயம் இல்லாமல் உயர்வு இல்லை, கிரயம் இல்லாமல் எந்த ஒரு அற்புதம் இல்லை. இன்னைக்கு யார் வேண்டுமானோ ஒரு டிஜிஸ் அவர் எடுத்துக்கொண்டால் he pay the price. இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஊழியர்கள் எல்லாருமே ஒரு கிரயம் செலுத்தித்தான் ஊழியத்தில் இருக்கிறார்கள். நீங்க நினைக்கலாம், ஒருவேளை அவர் அப்படி இருக்கிறார், இப்படி இருக்கிறார், அவர் பெரிய ஆளா இருக்கிறார், பெரிய பென்ஸ் வச்சிருக்கிறாரு, BMW, அதெல்லாம்